தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள்ல சிக்கிட்டு இருக்காரு முக்கியமான அரசியல் பிரபலம். த்ரிஷா அவங்களையும் விஜய் அவரையும் வம்புக்கு இழுத்ததை தொடர்ந்து இப்ப மறுபடியும் ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசியிருக்காரு. தமிழக பாஜக தலைவர் நாயனர் நாகேந்திரன் அவரு சில தினங்களுக்கு முன்பு நடிகை த்ரிஷா அவங்கள பத்தி பேசினதுக்கு அரசியல் வட்டாரத்தினர் பலரும் கண்டனங்களை தெரிவிச்சாங்க. திமுக எம்பி கனிமொழி ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமா பேசுறது RSS பாஜகவோட அருவருக்கத்தக்க அரசியல் அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சு. இந்த நிலையில நடிகை த்ரிஷா அவங்களுடைய வழக்கறிஞர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அரசியல்ல உயர் பதவி வகிக்கிற ஒருத்தரால இத்தகைய அருவருப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்து வெளியிடப்படும் அப்படின்னு என்னோட கட்சிக்காரர் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட கட்சிக்காரர் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தொடர்பு கொண்டவர் அல்ல. அத்தகைய தொடர்பு கொள்ளும் நோக்கமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறார். கடந்த காலங்களில் தொடர்ந்து கூறி வந்தது போல அரசியல் விஷயங்களில் அவர் எப்போதும் நடுநிலை போக்கையே மேற்கொள்வார். எனது கட்சிக்காரர் தன்னோட கலை திறமையால் மட்டுமே அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மிக முக்கியமா தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருபோதும் பொது விவாதத்தின் பொருளாக ஆக்கப்படக்கூடாது. உயர் பதவியில இருக்கிறவங்க பொது விவாதத்துல பொறுப்புணர்வோட இருக்கணும், சமநிலையை பேணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. என்னோட கட்சிக்காரரோட பெயரை அவருக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல இழுக்க வேணாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மறுபடியும் ஒரு கூட்டத்துல பேசின நாகேந்திரன் அவரு விஜய் அவருடைய கூட்டத்துல யாராச்சும் ஒருத்தர் இறக்குறது நல்ல சகுனம் தானே அப்படின்னு பேசியிருக்காரு. இதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி த்ரிஷா அவங்கள பத்தி ஒரு சர்ச்சையான விஷயம் பேசின அவர்கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு தனிப்பட்ட முறையில யார் மனசு புண்படும் வகையில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பாஜக தொடர்பான விஜய் அவருடைய விமர்சனம் குறித்த கேள்விக்கு விஜய் அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? கொள்கைனா பேப்பர்ல எழுதி வச்சிருப்பவர்களுக்கு என்ன சொல்ல முடியும்? கரூர்ல உயிரிழப்புக்கு விஜயும் அரசும் தான் காரணம். விஜய் அவர் பங்கேற்கிற எல்லா கூட்டங்கள்லயும் உயிரிழப்பு ஏற்படுது, நல்ல சகுனம் தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது மறுபடியும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. த்ரிஷா அவங்கள பத்தி இவரு பேசின விஷயத்துக்கு நிறைய கண்டனங்கள் வந்துச்சு. ஒருத்தர் விமர்சிக்கிறதுக்கு தேவையில்லாம ஒரு பெண்ணை இழுத்து பேசுறதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கோபத்தோட இந்த கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. இவருக்கு தொடர்ந்து நிறைய கண்டனங்கள் எல்லாம் வந்ததை தொடர்ந்து இவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டப்ப யாரோட மனசு புண்படுற மாதிரியெல்லாம் நான் பேச மாட்டேன், பேசவும் இல்லைன்னு சொன்னாரு. திருப்பி இவரு விஜய் அவருக்கு பதிலடி கொடுக்கறதா நினைச்சிட்டு தேவையில்லாத சர்ச்சைகள்ல சிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து விஜய் அவரு இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. ஆனா த்ரிஷா அவங்க ரொம்ப கோவப்பட்டு இந்த முறை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் இந்த ஒரு விஷயத்த தேவையில்லாம யாரும் பேசக்கூடாது, என்னோட பெயரை யாருமே இழுக்க கூடாது, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவங்களும் இல்ல அப்படின்னு அவங்க கொடுத்திருக்க இந்த விளக்கம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிறது மட்டும் இல்லாம ரசிகர்களும் அவங்களுக்கு ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்களுடைய பெயரை யாரும் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.